இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் என் அன்பான வணக்கம். இந்த வீடியோல நம்ம வந்து ரேஷன் கார்டு சம்மந்தப்பட்ட சில தகவல்கள நம்ம இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்கலாம். அதாவது நம்ம வந்து குடும்ப உறுப்பினர வந்து நம்ம வந்து சேர்க்கலாம். அதேமாரி பார்த்தீங்கன்னா, குடும்ப உறுப்பினர வந்து நீக்கலாம். இல்ல முகவரி மாற்றம் செய்யலாம். இல்ல குடும்ப தலைவர வந்து மாத்தலாம். இந்த மாரி எல்லா ஆப்ஷன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்லைன்ல இருக்கு. அதாவது tnpds.gov.in இந்த வெப்சைட்ல நம்ம வந்து இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் நம்ம வந்து நாமளே வந்து அப்ளை பண்ணி கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா, இல்ல நான் வந்து ரேஷன் கார்ட்ல என்னுடைய ஃபோட்டோ வந்து தப்பா வந்திருக்கு. அந்த ஃபோட்டோவ நான் கரெக்ஷன் பண்ணணும். அதேமாரி பார்த்தீங்கன்னா, என்னுடைய நேம் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆயிருக்கு. என்னுடைய ஆதார் கார்ட்லயும், என்னோட ஓட்டர் ஐடி கார்ட்லயும் எல்லாம் கரெக்ட்டா தான் இருக்கு. ஆனா ரேஷன் கார்ட்ல வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆயிருக்கு. இந்த மாரி நம்மளுக்கு வந்து குறைகள் வந்து எப்படி நம்ம வந்து சரி செஞ்சுக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம். அதாவது நம்ம இப்போது குடும்ப உறுப்பினர சேர்க்கிறது, நீக்குறது, இல்ல குடும்ப தலைவர மாத்த இந்த மாரி ஆன்லைன் சிஸ்டம்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ இதுக்கு நம்ம எங்க அப்ளை பண்ணணும்? அதுக்கு எந்த வெப்சைட்ல அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த வெப்சைட்லயும் வந்து அப்ளை பண்ண முடியாது. ஆன்லைன்ல இதுக்கான ப்ராசஸ் இல்ல. இதுக்கு நம்ம வந்து மேனுவலா தான் நம்ம வந்து நம்மளுடைய தாலுகா ஆஃபீஸ்க்கு போயிட்டு நம்ம வந்து அப்ளை பண்ற மாரி இருக்கும். ஸோ நீங்க வந்து நேம் கரெக்ஷன், இல்ல வந்து ஃபோட்டோ கரெக்ஷன், இல்ல அப்பா பேர் வந்து மிஸ்டேக்கா இருக்கு, இல்ல உங்களுடைய பசங்களுடைய பேர் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆயிருக்கு. இந்த மாரி எல்லாம் காரணங்கள் இருந்துச்சுன்னா, நீங்க டைரக்ட்டா உங்களுடைய தாலுகா ஆஃபீஸ் போயிட்டு, நீங்க வந்து அங்க ஒரு லெட்டர் வந்து எழுதி குடுக்கணும். இந்த மாரி இருக்கு என்னுடைய பேரு. அதுக்கான ப்ரூஃபும் நான் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க வந்து எழுதி என்ன கரெக்ட்டான பேரோ, அத வந்து என்டர் பண்ணிட்டு, நீங்க வந்து சப்மிட் பண்ற மாரி இருக்கும். அதாவது நீங்க ஒரு மனு எழுதி குடுக்குற மாரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நேம் வந்து கரெக்ட்டா இருக்கிற ப்ரூஃப் வந்து எடுத்துட்டு போயிடுங்க. அதாவது உங்களுடைய ஆதார் கார்டா, இல்ல ஓட்டர் ஐடி கார்டா இந்த மாரி உங்களுக்கான நேம் இருக்கிற ப்ரூஃப் வந்து கரெக்ட்டா இருக்கிறப்ப எடுத்துட்டு போயிட்டு, நீங்க அதோட ஜெராக்ஸ் எடுத்துட்டு போய் நீங்க வந்து உங்களுடைய தாலுகா ஆஃபீஸ்ல டிஎஸ்ஓ அவங்க கிட்ட வந்து நீங்க சப்மிட் பண்ணீங்கன்னா, உங்களுடைய நேம் கரெக்ஷன் வந்து அவங்க வந்து பண்ணி தந்துருவாங்க. ஸோ இந்த மாரி நம்ம வந்து டைரக்ட்டா தான் நம்ம வந்து போயிட்டு இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ ஆன்லைன்ல இந்த ஆப்ஷன்ஸ் இல்ல. நம்ம வந்து குடும்ப உறுப்பினர வந்து சேர்க்கலாம், நீக்கலாம். இல்ல குடும்ப உறுப்பினர அதாவது குடும்ப தலைவர வந்து மாத்தலாம். இந்த மாரி ஆப்ஷன்ஸ் தான் இருக்கு. இதுல வந்து ஃபோட்டோ கரெக்ஷன், இந்த நேம் கரெக்ஷன் இந்த மாரி இல்ல. ஸோ இந்த நேம் கரெக்ஷன் முடிஞ்சிருச்சுன்னா, நீங்க வந்துட்டு உங்களுக்கு நேம் கரெக்ஷன் ஆன ரேஷன் கார்டு வேணும்னா, நீங்க வந்து நகல் குடும்ப மின்னணு அட்டை வந்து நீங்க வந்து ஆன்லைன்ல அப்ளை பண்ணி நீங்க வந்து வாங்கிக்கலாம். இந்த நகல் மின்னணு குடும்ப அட்டை வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1 ஆர் 2 மந்த்ஸ்க்குள்ள உங்களுக்கு வந்து போஸ்ட் மூலியமாவே வந்துரும். அதுக்கு எப்படி அப்ளை பண்றது நான் வீடியோ போட்டுருக்கேன். அத வந்து பாருங்க. ஸோ நேம் கரெக்ஷன் பண்ணணும். இந்த மாரி ஃபோட்டோ கரெக்ஷன் பண்ணணும்னா, நீங்க டைரக்ட்டா வந்து உங்களுடைய உங்களுடைய தாலுகா ஆஃபீஸ்ல போயிட்டு, அங்க இருக்கிற டிஎஸ்ஓ அவங்கள மீட் பண்ணீங்கன்னா, அவங்க அங்க வந்து நீங்க வந்துட்டு ஒரு மனு எழுதி, இந்த மாரி இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க குடுத்தீங்கன்னா, உங்களுக்கான கரெக்ஷன் வந்து அவங்க பண்ணி தந்துருவாங்க. இவ்வளோ தான் இந்த ப்ராசஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.